இன்று திமுகவின் அணியில் ஒரு பிளவு வந்துவிட்டது. காங்கிரஸ் கச்சத்தீவை பற்றி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் ஒன்றும் கூறவில்லை. இரண்டாவது, இன்று மதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருந்த பெரியவர் வைகோ அவர்கள் தீர்மானம் போட்டிருக்கிறார்கள், கச்சத்தீவை மீட்டெடுப்போம் என்று. ஆனால் திமுகவோ அது பற்றி மௌனம் சாதிக்கிறது. ஆக மொத்தம் திமுக அணியிலேயே ஒரு பிளவு வந்துட்டதாகத்தான். அந்த பூமியை, பாரத் பூமியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், ஒரு இன்ச்சு கூட விட மாட்டேன் என்று சபதம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை, அது தமிழ்நாடு தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும், மத்திய அரசாங்கத்தில் தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும், அதில் கச்சத்தீவு கண்டிப்பாக இடம்பெறும். நரேந்திர மோடியினுடைய ஒரே ஒரு கோபம் என்ன என்று கேட்டால், திமுகவை பூண்டோடு அழிப்பேன் என்று கோயம்புத்தூரிலும் பல்லடத்திலும் பேசினாரே, அதை நிலைநாட்டி காண்பிப்பார். காரணம், அவர் சொல்லுவதை செய்பவர், செய்வதை சொல்லுபவர். 2012 காங்கிரஸ் முக்த் பாரத் என்றால் 2024 காங்கிரஸ் இருக்கக்கூடிய இடமே தெரியவில்லை. வரக்கூடிய நாட்களில் மிகவும் கடினமான நிலம். அனதர் 10 நாட்கள் வெயில் வேறு அதிகமாக இருக்கிறது. இந்த தேதி 6, 17ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரம் முடிந்துவிடும். வட இந்தியாவிலிருந்து பாஜகவிற்கு இத்தனை தலைவர்கள் வருகிறார்களே, ஏன் காங்கிரஸிலிருந்தோ அகிலேஷ் யாதவோ, லாலு பிரசாத் யாதவோ, மம்தா பானர்ஜியோ ஏன் தமிழகத்திற்கு வரவில்லை? உதயநிதியோ நரேந்திர மோடி படத்தை காண்பிக்கிறார், எடப்பாடி பழனிசாமி நரேந்திர மோடி படத்தை காண்பிக்கிறார். ஆக மொத்தம் நரேந்திர மோடி மத்திய பிம்பமாக வந்து விட்டாரே தமிழக அரசியலில். அதிக வாக்குகளில் தமிழகத்தில் பாஜக சார்பில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களில் அண்ணாமலையுடைய வாக்கு விகிதம் என்பது அதிகமாகும். எந்த வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பார் என்பதும் அதிகமாக இருக்கும். எது இருப்பினும் கண்டிப்பாக 2024 திமுக என்பது ஒரு மிக அவல நிலையில் இருக்கக்கூடிய கட்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். காரணம், 2024 தேர்தலுடைய தாக்கம் 2026 தான் இருக்கும். அதுதான் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு, நண்பர்களுக்கு வணக்கம். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் டெல்லியிலிருந்து ராஜகோபாலன் சார் அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையிலையும் நம்முடைய மீடியாக்களை பொறுத்தவரைக்கும் மீடியா மீது இருக்கக்கூடிய ஈடுபாடு, அந்த அடிப்படையில அவருடைய உடல்நிலையை கூட பொருட்படுத்தாமல் நம்முடைய மீடியாக்களுக்கு தற்போதைய நிலையில் நடக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்களை நம்முடைய வாசகர்களோடு பகிர்ந்துட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் முதல்ல சாருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம் சார். தேங்க்யூ. சரி, இப்போ இந்த கச்சத்தீவு விவகாரம் எந்த நிலையில தான் போய்கிட்டு இருக்கு? ஏன்னா இப்போ இந்த தேர்தல் சமயத்துல இந்த கச்சத்தீவு விவகாரம் மிகப்பெரிய அளவுல பேசு பொருளாக முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லோருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கச்சத்தீவு விவகாரத்தை எப்படி சார் பாக்குறீங்க? நெல்லை சிவாவிற்கும் தங்களுடைய நேயர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். தங்களுடைய பிரார்த்தனையை ஆண்டவன் செவி கொடுத்து கேட்டதனால் நாம் தப்பித்து உயிர் பிழைத்தேன். அதற்காக தங்களுடைய நேயர்கள் அனைவருக்கும், நெல்லை சிவாவிற்கும், நெல்லை சிவாவுடைய டீமுக்கும் என்னுடைய நன்றிகள், நமஸ்காரங்கள். கச்சத்தீவு தாங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஒரு மாபெரும் பிரச்சனை. நரேந்திர மோடி அரசாங்கம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், திமுகவுடைய முதலமைச்சராக இருந்த ஐயா கருணாநிதி அவர்கள் 1974 ரகசிய ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு இந்திரா காந்தி அம்மையாருடன் சேர்ந்து கொண்டு கைகோர்த்து கொண்டு அந்த கச்சத்தீவை தாரை வார்த்தார்கள். நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் ஒரு வழியாக சைனாவுடைய ஆதிக்கத்திற்காக அடிபணிந்தார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் சொன்னதை தவிர அயலுறவுத்துறை செயலாளர் சொல்லியிருக்கிறார். இதை தமிழக மீடியாக்களோ தமிழக ஊடகங்களோ, நான் நெல்லை சிவா ராஜகோபாலன் பேசுவது ரியல் ஒன் மீடியாவை தவிர வேறு யாருமே பேசுறது கிடையாது. இன்று திமுகவின் அணியில் ஒரு பிளவு வந்துவிட்டது. காங்கிரஸ் கச்சத்தீவை பற்றி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் ஒன்றும் கூறவில்லை. இரண்டாவது, இன்று மதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருந்த பெரியவர் வைகோ அவர்கள் தீர்மானம் போட்டிருக்கிறார்கள், கச்சத்தீவை மீட்டெடுப்போம் என்று. ஆனால் திமுகவோ அது பற்றி மௌனம் சாதிக்கிறது. ஆக மொத்தம் திமுக அணியிலேயே ஒரு பிளவு வந்துட்டதாகத்தான் டெல்லி வட்டாரங்கள் கருதுகின்றன. அதையும் தவிர கச்சத்தீவு என்பது ஒரு உலக பிரச்சனையாகிவிட்டது. இந்திரா காந்தி அம்மையார் அதை ஒரு ராக், அது ஒரு கருங்கல் என்று சொன்னார். அவருடைய தகப்பனார் பண்டிட் ஜவஹர்லால் நேரு, அது ஒரு தீவு, அங்கே யாருமே இருக்கிறது கிடையாது அப்படி சொன்னாங்க. ஆனால்
இந்தியாவின் பாதுகாப்பு காரணமாக அந்த கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும். ஸோ கச்சத்தீவை பற்றி நம்முடைய தொலைக்காட்சி தான் நெல்லை சிவா ராஜகோபாலன் விவாதிக்கிறார்களே தவிர மற்ற ஊடகங்கள் ஏன் இதை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்வதில்லை? திமுக அணியில் பிளவு வந்துவிட்டது. கச்சத்தீவு என்பது தமிழர்களுடைய பிரச்சனை, 40 லட்சம் மீனவர்களுடைய பிரச்சனை. அதைத்தான் நரேந்திர மோடி வேண்டும் என்றே தேர்தல் சமயத்தில் பூதாகாரமாக்கி நாளை மறுநாள் நரேந்திர மோடி அவர்கள் தமிழக விஜயத்தின் போது இதைத்தான் முக்கிய புள்ளியாக வைத்து கச்சத்தீவை மீட்டெடுப்போம் என்ற வாக்குறுதியை கொடுப்பார். அதன் மூலமாக 2024 லோக்சபா தேர்தலில் நடந்து வருகின்ற வாக்குறுதிகளை 2026க்குள் நிலைநாட்டுவார் நரேந்திர மோடி. அது தமிழகத்தில் 2026ல் பாஜக, பாமக, தமாக கூட்டணி மந்திரி சபை அமைவது கூட ஒரு வழிவகுக்கும். அதற்காகத்தான் 2 வருட தொலைநோக்கு பார்வையில் நரேந்திர மோடி கச்சத்தீவை இன்று பிரச்சனையாக்கி இருக்கிறார். நம்முடைய மாபாரதினுக்கு அப்படி என்று சொல்லி இந்தியில் பேசினாரே நரேந்திர மோடி, அந்த பூமியை, பாரத் பூமியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், 1 இன்ச்சு கூட விடமாட்டேன் என்று சபதம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை, அது தமிழ்நாடு தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும், மத்திய அரசாங்கத்தில் தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும், அதில் கச்சத்தீவு கண்டிப்பாக இடம்பெறும். இதில் காங்கிரசிற்கும் நேரு, இந்திரா, ராகுல் காந்தி, சோனியா காந்தி குடும்பத்தினருக்கும், ஐயா கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், உதயநிதி குடும்பத்திற்கும் மாபெரும் தர்ம சங்கடத்தை உருவாக்கும். அதைத்தான் ஜெயலலிதா அம்மையார் சட்டசபையிலும் பேசியிருக்கிறார். அதைத்தான் சசிகலா போன்றவர்கள், டிடிவி தினகரன் போன்றவர்கள், ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் அதிமுகவில் இருந்தவர்கள் கச்சத்தீவை மீட்டெடுப்போம் என்று சொல்லுகிறார். ஆனால் அதிமுக எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைமை மாறிவிட்டது. அவர் திமுகவிற்கு ஆதரவாக இருக்கிறாரோ என்ற அச்சம் கூட டெல்லியில் உருவாகிறது கச்சத்தீவு விஷயத்தில். ஓகே சார், இப்போ கச்சத்தீவு விவகாரம் இப்போ பிரதமர் மோடி அவர்கள் தமிழக வருகைக்கு பிறகு இங்கு அரசியல் களம், தமிழகத்துடைய அரசியல் கள நிலவரங்கள், இப்போ தொகுதியுடைய நிலவரங்கள் மாறுவதற்கான ஒரு சூழல் உருவாகுமா சார்? கண்டிப்பாக உருவாகும். நரேந்திர மோடியினுடைய பேச்சு தாக்கம் திமுக மீது தான் இருக்கும். கண்டிப்பாக. சிவா, ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் ரியல் ஒன் மீடியா நேயர்களுக்கு, நெல்லை சிவாவுடைய பேட்டிகளில் நான் இதுவரை கூறி வந்தது அனைத்தும் பற்பல ரூபங்களில் டெல்லியில் நடக்கக்கூடிய திரைமறைவு சம்பவங்களை நான் எடுத்துரைத்தேன். அது பல பலித்திருக்கிறது, சில பலிக்காமல் போகிவிடும். காரணம், சூழ்நிலை மாறிவிட்டு வருகிறது. நரேந்திர மோடியினுடைய ஒரே ஒரு கோபம் என்ன என்று கேட்டால், திமுகவை பூண்டோடு அழிப்பேன் என்று கோயம்புத்தூரிலும் பல்லடத்திலும் பேசினாரே, அதை நிலைநாட்டி காண்பிப்பார். காரணம், அவர் சொல்லுவதை செய்பவர், செய்வதை சொல்லுபவர். 2012 காங்கிரஸ் முக்த் பாரத் என்றால் 2024 காங்கிரஸ் இருக்கக்கூடிய இடமே தெரியவில்லை. ஸோ 2024க்கு பிறகு இனி வரக்கூடிய நாட்கள் 2 கழகங்களுக்கே ஒரு மாபெரும் போட்டியாக, அபாய மணியாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மோடி இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தாமரை சின்னத்துல 23 தொகுதியில தேர்தல் களம் காண்கின்றன. 19ல நேரடியாகவும் 4 தொகுதிகளில் கூட்டணி கட்சி தலைவர்கள் தாமரை சின்னத்திலையும் போட்டிடுறாங்க. தமிழ்நாட்டுல இந்த 23 தொகுதியுடைய நிலவரங்கள் எப்படி சார் இருந்துட்டு இருக்கு? ஏன்னா நேத்து லயோலா காலேஜ் புள்ளி விவரம் கருத்து கணிப்பு ஒன்று வெளியாகி இருந்தது. இதுல பாரதிய ஜனதா கட்சியுடைய அலையன்ஸுக்கு தமிழ்நாட்டுல 1 தொகுதி மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கருத்து கணிப்புல வெளியிட்டு இருக்கிறது. திமுக 37 இடங்களில் வெற்றி பெறும், அதிமுக 1 தொகுதி அப்படின்னு வெளியாகி இருக்கிறது. பாஜகவுடைய நிலை இந்த 23 தொகுதியில எப்படி சார் இருந்துட்டு இருக்கு? லயோலா காலேஜினுடைய கருத்து கணிப்பை பற்றி அவர்கள் தான் விளக்கமாக சொல்ல வேண்டும். பல ஆங்கில ஊடகங்கள், டைம்ஸ் நவ், இந்தியா டுடே, ரிபப்ளிக், நியூஸ் எக்ஸ் போன்ற ஆங்கில ஊடகங்களும் இந்தி ஊடகங்களும் தமிழகத்தில் பாஜகவுடைய வாக்கு சதவீதம் உயரும், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு சதவீதம் குறையும் என்றெல்லாம் கருத்து கணிப்பு வந்து கொண்டு இருக்கின்றன. இதன் நடுவே சிவா மும்முனை போட்டி ஆகிவிட்டது. களம் அனல் பறக்குகிறது. வரக்கூடிய நாட்களில் மிகவும் கடினமான நிலம். அனதர் 10 நாட்கள் வெயில் வேறு அதிகமாக இருக்கிறது. இன்று தேதி 6, 17ஆம் தேதி
தேர்தல் பிரச்சாரம் முடிந்துவிடும். வட இந்தியாவிலிருந்து பாஜகவிற்கு இத்தனை தலைவர்கள் வருகிறார்களே, ஏன் காங்கிரஸிலிருந்தோ அகிலேஷ் யாதவோ லாலு பிரசாத் யாதவோ மம்தா பானர்ஜியோ ஏன் தமிழகத்திற்கு வரவில்லை? திமுக அணி வென்றுவிடும் என்று சொன்னாலும் திமுக அணி கண்டிப்பாக அதை ஆரைத்து பேசுவதற்கு ஹிந்தியில் பேசுவார்கள், அது பிரச்சனையாகிவிடும். ஆனால் தமிழகத்தில் 19ஆம் தேதி முடிந்த பிறகு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் ஏன் லக்னோ, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பாகங்கள், கோரக்பூர், கோண்டா, பஸ்தி, போபால், இத்தார்சி, இண்டோர், மும்பை, அவுரங்காபாத், ரத்லாம் ஆகிய இடங்களுக்கு ஏன் அவர் கொண்டு பிரச்சாரம் செய்யக்கூடாது? அவர் இந்தியா கூட்டணியை ஆதரிக்கிறாரே, இந்தியா காப்போம் என்கிறாரே, ஸ்டாலின் அழைக்கிறேன் என்கிறாரே, வட இந்தியாவில் அழைக்க மாட்டார்களா? ஸோ அந்த பின்னணியில் பார்த்தால் திமுகவுடைய வாக்கு வங்கி குறைந்துவிடும். திமுகவிற்கு எதிரலை இருக்கிறது என்பதைத்தான் வட இந்திய ஊடகங்கள் காண்பிக்கின்றன. எது இருப்பினும் பாஜக 5 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்ற எண்ணத்தில் அவர்கள் கருத்து கணிப்பு இருப்பதாக எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் இருக்கிறது. அது லயோலா காலேஜ் கருத்துக்கு வேறுபட்டு இருக்கலாம். லயோலா காலேஜ் கட்டுரை, அதாவது அந்த ஆய்வாளர்கள் நன்றாக செய்திருக்கலாம். அதே மரியாதைத்தான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சில கருத்து கணிப்பு அமைப்புகளுக்கும் தர வேண்டும். அவங்க சொல்ற பர்சன்டேஜும் அதான் இருக்குது. லயோலா காலேஜ் எழுதின கருத்து கணிப்பு கூட பாஜகவிற்கு 24% வரும் சொல்றாங்க. அது பெரிய சாதனை தானே. என் மண் என் மக்கள் அவர்கள் அண்ணாமலை எடுத்த பயணம், நரேந்திர மோடி மீது ஆதிக்கம். இதே நரேந்திர மோடி 2019 கோபேக் என்றார்கள். இப்பொழுது ஏன் அவரை பற்றி ஒரு வார்த்தை பேசுவது கிடையாது? உதயநிதியோ நரேந்திர மோடி படத்தை காண்பிக்கிறார், எடப்பாடி பழனிசாமியும் நரேந்திர மோடி படத்தை காண்பிக்கிறார். ஆக மொத்தம் நரேந்திர மோடி மத்திய பிம்பமாக வந்து விட்டாரே தமிழக அரசியலில். அதையும் தவிர சிவா கருப்பு பலூன் விட்டாங்க திமுக காரங்க, நரேந்திர மோடி போன்னுட்டு. இதே திமுக மாண்புமிகு முதலமைச்சர் ராகுல் காந்தி முன்மொழிந்தார் பிரதமராக. அவர் ஆனாரா? 2024 லோக்சபாவில் ஏன் ராகுல் காந்தியை பிரதமராக்கவில்லை மு.க. ஸ்டாலின் திமுக? நரேந்திர மோடியை ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஏன்? ராகுல் காந்தி மீது நம்பிக்கை இல்லையா? ஸோ இத்தனை விவாதங்களுக்கு இடையே லயோலா காலேஜுக்கு அடுத்த கருத்து கணிப்பு என்பது உதாசீனம் செய்ய முடியாது. அது அவர்களுடைய மரியாதை. இருப்பினும் திமுக வாக்கு வங்கி குறைந்து விட்டது. அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியுடைய பலம் அதிகரித்து விட்டது. இந்த பிரச்சனையை பார்த்தால் 25 சீட் 26 சீட் திமுக அணிக்கும், 15 சீட் அதிமுக, பாஜக, பாமக, தமாக, ஈவன் சில கட்சிகளுக்கு, ஈவன் சரத்குமார் மேடம் ஜெயித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதுதான் பின்னணி. சிவா சார், இப்போ பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கும் போது ஒரு 5 தொகுதிகள் வரைக்கும் ஜெயிக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சீங்க. இதுல கோவையில போட்டியிடக்கூடிய அண்ணாமலை எப்படி சார் வெற்றி பெறுவாரா உங்களுடைய பார்வையில? அமோக வெற்றி பெறுவார். குறைந்தது அதிக வாக்குகளில் தமிழகத்தில் பாஜக சார்பில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களில் அண்ணாமலையுடைய வாக்கு விகிதம் என்பது அதிகமாகும். எந்த வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பார் என்பதும் அதிகமாக இருக்கும். எது இருப்பினும் அட் ரேண்டம் தமிழக அரசியலை பார்த்தால் சிவா, திமுக அணி சென்ற முறை 4 லட்சம் 5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தை ஜெயிச்சாம் பாருங்க. அதெல்லாம் இந்த வாட்டி நடக்காது. திமுக எதிரலை வீசுகிறது. தமிழகம் ஒரு மது போதைப் பொருள் மையமாகி விட்டது. நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற இடங்களில் மது போதைப் பொருள்கள் தமிழகத்திலிருந்து கடத்தப்படுகின்றன என்று தம்பட்டம் அடிக்கும் உலக மீடியாக்கள் திமுகவுடைய வாக்கு வங்கி குறைக்கும். தமிழகம் ஒரு போதைப் பொருள் மையமாகிவிட்டது. சாராயம் காத்துவது, டாஸ்மாக் கடைகள் போன்றெல்லாம். திமுக மீது இருந்த நம்பிக்கை பொதுமக்கள் இழந்து விட்டார்கள் என்பதைத்தான் இந்த வழி காண்பிக்கும். எது இருப்பினும் எத்தனை கேண்டிடேட் ஜெயிச்சா கூட சிவா 5000 10,000 வாக்கு வங்கி வாக்கு வித்தியாசத்தில் தான் ஜெயிப்பார்களே தவிர, தோற்பார்களே தவிர லேண்ட் ஸ்லைட் விக்டரி இருக்காது. சார், அதே நேரத்துல கோவையில அண்ணாமலையை தோற்கடிப்பதற்கு திமுக சர்க்கிள்ல இருந்து ஒரு டீமே அங்க களத்துல மு.க. ஸ்டாலின் அவர்கள் இறக்கி விட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா,
தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை வெற்றி பெறக்கூடாது அப்படிங்கிறத திமுக தீவிரமாக களமாடிக்கிட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறதே சார். அது 2026 குறிவைத்து தான் கேட்கிறார்கள். கண்டிப்பாக 2024 திமுக என்பது ஒரு மிக அவல நிலையில் இருக்கக்கூடிய கட்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். காரணம் 2024 தேர்தலுடைய தாக்கம் 2026 தான் இருக்கும். அதுதான் நரேந்திர மோடியினுடைய தொலைநோக்கு பார்வை. 2024க்கு முன்பாக அதிமுக இல்லாமல் இருக்கிறது தமிழகத்தில். அதே சமயத்தில் ஆதிக்கம் இல்லாமல், அதே சமயத்தில் திமுகவும் இன்னும் 2 வருஷம் பவர்ல இருக்க போறாருங்க மு.க. ஸ்டாலின். இப்பயே ஜனாதிபதி திட்டிட்டே இருந்தேன்னு வச்சுங்க, தேர்தல் முடிஞ்ச பிறகு மைனாரிட்டி ஓட்ஸ் வேணுமென்னு அவருக்கு தேவையே இல்லை. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா திமுக பலம் இழந்து விடும் ஆஃப்டர் 2024 எலெக்ஷன்ஸ். ஓகே சார், நம்முடைய வாசகர்களோடு பல்வேறு முக்கியமான தகவல்கள், தமிழக அரசியல் களம் எப்படி இருக்கிறது, தொகுதியுடைய நிலவரம் எப்படி இருக்கிறது, டெல்லியில என்ன நடந்து கொண்டிருக்கிறது, பல்வேறு தகவல்களை நம்முடைய வாசகர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, நமஸ்கார்.